வணக்கம் மக்களே, என் பேரு புகழ். நீங்க பாக்குற பிஏ டெக் அண்ட் அப்டேட்ஸ். என்னடா இது, என்னடா இவ்வளவு பெருசா இருக்கு பக்கத்துலன்னு பாத்தீங்கன்னா, எம்ஐவிஐல இருந்து 250 வாட் சவுண்ட் பார் தான் நம்ம வாங்கியிருக்கோம்னு சொல்லுவேன். இது கூட ஒரு ஊஃபர், அப்புறம் இவ்வளவு பெரிய பாரம் வருது. என்னென்ன ஃபியூச்சர்ஸ் ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். இதெல்லாம் பாக்குறதுக்கு வீடியோக்குள்ள போலாம். இதோட எம்ஆர்பி எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 23,000 ரூபாய். அது சிம்பு ஸ்டைல்ல சொன்னோம் அப்படின்னா 22,999 ஒன்லி அப்படின்ற மாதிரி தான் இவனுக்கு கொடுத்துருக்கானுங்க. ஆனா நம்ம வாங்கியிருக்க ரேட் ரொம்ப ரொம்ப லோவஸ்ட் ப்ரைஸ். இந்த பிக் பில்லியன் டேஸ்ல ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. நான் இன்னைக்கு நைட்டே இந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். வேணும்ன்றவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னடா நான் இதே பார்த்துட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? இதுல எவ்வளவு ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்கானுங்கன்னு சொல்லிட்டு என்னவே முடியல. நம்ம அப்படியே ஃபியூச்சர்ஸ் பார்க்கலாம், அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணியும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எம்ஐவிஐ அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபோர்ட் S250 இதோட தான் நேம். இதுதான் நீங்க மென்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் பாருங்க சவுண்ட் பார் வித் சப்வூஃபர் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எம்ஐவிஐ டிசைன் ஸ்டுடியோ மேனுஃபேக்சர் இன் இந்தியா, அதுதான் ஒரு மெயினான திங்னு நான் சொல்லுவேன். ஏன்னா மேனுஃபேக்சர் இன் இந்தியா ப்ராடக்ட்ஸ் சப்வூஃபர்ஸ்ல நிறைய கிடையவே கிடையாது. அதுல இது ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். 1 year மேனுஃபேக்சர் வாரண்டி வருது. மேல பார்க்கலாம் மல்டிபிள் காம்பேபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஎஸ்பி இருக்கு, ஆக்ஸ் இருக்கு, போர்ட்டல் இருக்கு, HDMI இருக்கு. இதெல்லாம் இவ்வளவு ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க பாட்டு பாக்குறீங்களா பாட்டு பாத்துக்கலாம், மூவி பாக்குறீங்களா மூவி பாத்துக்கலாம், நியூஸ் பாக்குறீங்களா நியூஸ் பாத்துக்கலாம், 3D பாக்குறீங்களா 3D பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கும் ஒரு மோட் கொடுத்துருக்காங்க. அது ரிமோட்லயே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நான் ரிமோட்டை காட்டும் போது உங்ககிட்ட காட்டுறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஈஸி நேவிகேஷன். பட்டன்ஸ் எல்லாமே மேலேயே டிஸ்பிளே ஆகுது. சப்வூஃபர் மேல சாரி சவுண்ட் பார் மேல நீங்க அதுலயே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஈஸியான கஸ்டமைசேஷன் தான். அது இல்லாம ரிமோட்டும் தந்திருக்காங்கன்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ளூடூத் 5.3 வருது. இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட்னு சொல்லுவேன். செம்ம ஸ்பீடா கனெக்டிவிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒரு மொபைல் வச்சு கனெக்ட் பண்ணி காட்டுறேன், எத்தனை செகண்ட்ல நம்ம கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மொத்தமா சவுண்ட் பார் பாத்தீங்கன்னா 2.25 into 4 பார் உள்ள இருக்கு. ஒரு பார்லயே 4 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அது இல்லாம சப்வூஃபர்ல 8 into 1 மொத்தமா 8 கொடுத்துருக்காங்க. இங்க 4 இங்க 8 இருக்கு. வயர்லெஸ் சப்வூஃபர் கனெக்டிவிட்டி. அதுனா என்னன்னா இதுக்கும் பாருக்கும் ஊஃபருக்கும் டைரக்டா நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். வயர்லெஸ்ஸா எந்த விதமான ஒயரும் கனெக்ட் பண்ணணும்னு தேவையில்ல. எல்லாமே வயர்லெஸ் ஃபங்க்ஷனாலிட்டி தான் வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குரோம் ஃபினிஷ் டிசைன் சூப்பரா இருந்தது. நான் பார்க்கும் போதே நான் ஓபன் பண்ணி பார்க்கலாம், இன்னும் அமேசிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸி டு செட்டப், அது தெரிஞ்ச விஷயம் தான். ப்ரௌட்லி மேட் இன் இந்தியா அப்படின்னு இருக்காங்க. நாங்க ப்ரௌடா பிரசன்ட் பண்றோம் அப்படின்னு. நாங்க பிரைஸ் நிறைய பேர் நம்ப மாட்டீங்க. நான் போடுறேன் அப்படியே உங்களுக்கு இதோட பிரைஸ. நீங்க பாத்தீங்கன்னா தெரியுதா தெரியல. இதுல பாத்தீங்கன்னா 22,999 ரூபா போட்டிருக்கு. மேனுஃபேக்சர் இன் தெலுங்கானா இந்தியான்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஹைதராபாத்ல தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. மொத்தம் வெயிட் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் விடலாம், நம்ம உள்ள போலாம். இங்கேயும் பெருசா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறது ப்ரௌட்லி மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ ஓபன் பண்றேன். தூக்க முடியாத ஆளுக்கு புல்லட். நெக்ஸ்ட் ஓகே சவுண்ட் பாரு. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் பிரிச்சு வச்சிடறேன், அப்புறம் ஒன்னா உங்களுக்கு சொல்றேன். சவுண்ட் பார் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். அவங்க சொன்ன மாதிரி MIVI மென்ஷன் ஆயிருக்கு. நல்ல குரோம் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாவே மேட்ல இருக்குன்னு நான் சொல்லுவேன். சைட்ல பாக்குறதுக்கும் சூப்பரா இருக்கு. நம்ம வெளியில வர மாதிரி தெரியும் மற்ற சவுண்ட் பார்ல. ஆனா இவங்க உள்ளே ஃபினிஷிங் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. ஒண்ணு நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். இதுல எல்லா ஆப்ஷனும் இருக்கு. நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஆக்ஸ் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. 2 பேட்டரி கொடுத்துருக்காங்க. அந்த செலவு கூட கம்மி பண்ணியிருக்காங்க ரிமோட்டுக்கு. நம்ம இப்பயே ஓபன் பண்ணி அப்படியே போட்டுடலாம். ஓகே, பவர் ஆன் ப்ளூடூத் மோட் இஸ் ஆன் அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னொரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா
பாரும் வந்து நம்ம வச்சு பார்க்கலாம். இது வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கு. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதை வந்து இங்க கனெக்ட் பண்றேன். அடேங்கப்பா, வாடா ராசா. ஓகே, நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் MIVI அப்படின்றத மென்ஷன் ஆயிருக்கு. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா 2 ஹூக்கு, இங்க ஒரு ஹூக்கும் இங்க ஒரு ஹூக்கும் நம்ம மாற்றுறதுக்கு கொடுத்துருக்காங்க. விசிபிளா இருக்கா உங்களுக்கு தெரியுதா தெரியல, ஆனா வந்து பாத்தீங்கன்னாலும் தெரியும் இங்க ஒரு ஹூக் இருக்கு ஆணி. அதே மாதிரி இந்த சைடும் ஒன்று இருக்கு, இந்த சைடும் ஒன்று இருக்கு, உங்களுக்கு கிளீனா தெரியும். அது இல்லாம என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்க. HDMI போர்ட் டிவி கனெக்ட் பண்றது, ஆப்டிமம்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கோய் ஆக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, ஆக்ஸ் தனியா இருக்கு, USB இருக்கு. இது வந்து அந்த பவர் அடாப்டர், அதையும் நான் கனெக்ட் பண்றேன். ஓகே காய்ஸ், இப்போ வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குன்னு. இதுல வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு MIVI 250 FS 250 அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. நான் கிளிக் பண்றேன், எவ்வளவு சீக்கிரமா கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, நான் இப்போ ப்ரெஸ் பண்றேன். ஓகே, கொடுத்த அடுத்த செகண்டே வந்து கனெக்ட் ஆயிடுது. இங்க வந்து ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்தீங்கன்னா, அதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இதுவும் வந்து ஆட்டோமேட்டிக்கா இது கூட வந்து கனெக்ட் ஆயிடும். ரிமோட்டும் வந்து நம்மளுக்கு இருக்கு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மேனுவல் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க, இது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குன்னு. அப்புறம் வந்து ஸ்கேன் திஸ் ஃபார் அசியூம் 1 year வாரண்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுத்தையும் அப்படி வச்சிடலாம். ஓகே, இது ஆன் ஆஃப். இப்போ ப்ளூடூத் மோட்ல தான் இருக்கு. நம்ம ப்ளூடூத் கனெக்ட் பண்ணியாச்சு. நான் வந்து என் சேனலோட வீடியோ வைக்கிறேன், ஏன்னா வேற ஏதாவது போட்டா நம்மளுக்கு காப்பி ரைட்ஸ் போட்டுருவாங்க. அதனால வேற எதுவும் போட முடியாது, தப்பா நினைச்சுக்காதீங்க யாருமே. இப்போ வந்து நான் வீடியோ ப்ளே பண்றேன் பாருங்க. நம்ம வந்து ஒரு பிரியாணி வீடியோ பண்ணியிருப்போம், அதுல வந்து மியூசிக்ஸ் நல்லா வரும். அந்த வீடியோவை நான் ப்ளே பண்றேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. இதுல பாத்தீங்கன்னாலே தெரியும். ஃபுல் வால்யூம் இருக்கு இப்போதைக்கு. ஓகே गाइस, நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, அது எங்க அண்ணா சொல்லுவாரு, அங்க கேட்கவா. ஓகே, சோ பிரியாணினாலே பொதுவா நான் அசைவ பிரியருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல நாங்க வந்து பிரியாணி வெறியர்கள். சோ அதனால இதுல வந்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா Hi guys, என் பேரு புகழ், நீ பாரு PA Tech and Updates. ஓகே guys, இன்னைக்கு வந்து ஒரு ஃபுட் ரிவ்யூ தான் பண்ண போறோம். நம்ம இங்க வந்து காலேஜ் பக்கத்துல இருக்க மீனாட்சி காலேஜ் பக்கத்துலயே வந்து ஹோட்டல் தக்வா. இப்போ இதை நான் ப்ளே பண்றேன், இது கொஞ்சம் மியூசிக்ஸ் அதிகமா வரும். அந்த மியூசிக்ஸ் வச்சு நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. ஐ திங்க் வந்து இதுல மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 16 வால்யூம் மோடு இருக்கு. நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 9 இல்ல 10ல வச்சீங்கன்னா நல்லா மைல்டா வந்து சூப்பரா இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஹலோ எவ்ரிவன், என் பேர் புகழ், நீங்க பாக்குறது PA Tech and Updates. ஓகே गाइस, இன்னைக்கு ஒரு நேச்சுரல் பிளேஸ்ல தான் வந்து நின்றுட்டு பேசிட்டு இருக்கோம். அப்படி நேச்சுரல் அப்டேட் தான் கொடுக்க வந்திருக்கேன். நம்ம வீட்டுல வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஆசையா இருக்கும், நேச்சுரலா வந்து எப்படி சொல்றது, ஒரு மாடு வளர்க்கணும், ஆடு வளர்க்கணும், இல்ல கோழி வளர்க்கணும். சில பேருக்கு ஆசை இருக்கும். சில பேருக்கு வந்து அதிகமா வந்து நான் வீடு ஃபுல்லா செடியா வளர்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஓகே, இப்போ இதுலயே வந்து உங்களுக்கு கிளீனா தெரிஞ்சிருக்கும். நான் இந்த வீடியோ ஏன் ப்ளே பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா சைட்ல வந்து அந்த கோழி கத்ததா இருக்கட்டும், இல்ல அந்த கிளி கத்ததா இருக்கட்டும், உங்களுக்கு தனியா வந்து கேட்டிருக்கும் ஒரு சவுண்டு. நான் பேசிக்கிட்டே இருந்தாலுமே தனியா வந்து இந்த 4 ஸ்பீக்கர்ஸ்ல ஒரு ஸ்பீக்கர் வந்து அது தனியா வந்து கொடுத்துட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன், ஹோம் தியேட்டர்ல வர மாதிரியே. இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல தானே வைக்கிறோம், பின்னாடி இருந்து நம்மளுக்கு எப்படிடா சவுண்ட் எஃபெக்ட் வரும் அப்படின்னீங்கன்னா, நீங்க வந்து ஊஃபரை ஃப்ரண்ட்லயும் வச்சுக்கலாம், இல்ல பேக்லயும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி சவுண்ட் பாக்ஸை ஃப்ரண்ட்லயும் வச்சுக்கலாம், பேக்லயும் வச்சுக்கலாம். ரெண்டுத்தையும் சைமல்டேனியஸா வேற வேற இடத்துல வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரூம் வந்து ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு
ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். ஆனா வந்து எனக்கு உங்களோட என் பக்கத்துல இருக்கப்போ எனக்கு இன்னும் கிளியரா வந்து எல்லாமே வந்து விசிபிளா வந்து தெரியுது. அந்த பேர்ட் சவுண்ட்ஸ் வந்து எனக்கு தனியா பிரிச்சு கொடுக்குது அப்படின்னு தான் நான் இது சொல்லுவேன். நான் வந்து கேமரா பார்த்து தான் இதை பிரஸ் பண்றேன். இங்க பிரஸ் பண்ணி தான் நான் இது பண்றேன். ஆனா வந்து இந்த ஊஃபர்ல சாரி சவுண்ட் பார்ல இருக்க அந்த சென்சார் எவ்வளவு சூப்பரா வேலை செய்து பாருங்க. இதுக்கு மேல மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு வந்து சென்சிட்டிவிட்டி சூப்பரா இருக்கு. அது மேலேயே வந்து கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க வேற லெவல்லன்னு சொல்லுவேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக்கும் ஒண்ணு வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகும். ஓகே, சாம்பிள்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது, இந்த அளவுக்கு எஃபெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதை வந்து நான் வந்து வாங்கினது வந்து பாத்தீங்கன்னா 5499 தான் நான் வாங்கியிருக்கேன். 23,000 ரூபாய் சொன்னீடா அப்படின்னாதீங்க. பிக் பில்லியன் டேஸ்ல இது ஒரு நல்ல ஆஃபர் போயிட்டு இருக்கு. யார் யாரெல்லாம் வீட்டுக்கு ஒரு ஹோம் தியேட்டர் வாங்கணும், செம்ம சவுண்டா இருக்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த 2.1 சவுண்ட் பாருக்கு நீங்க தாராளமா போங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த ஊஃபர் வந்து செம்ம பவரா இருக்கு. இதுல வந்து 4 ஸ்பீக்கர் இருக்கு, இதுல ஒரு மெயின் ஸ்பீக்கர் இருக்கு. அதனால ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு எஃபெக்ட் வந்து கொடுக்குதுன்னு சொல்லுவேன். இந்த வீடியோ நான் இப்பவே வந்து போஸ்ட் பண்றேன், வேணும்ன்றவங்க வாங்கிக்கோங்க. தாராளமா வந்து கண்ணை மூடிட்டு அந்த ரேட்ல நீங்க போலாம். ஏன்னா 250 வாட்ல இந்த ரேட்ல எதுவுமே கிடையாது, இது ஒண்ணுதான் இருக்கு. அதுவும் இன்னைக்கு வரைக்கும் தான் ஆஃபர்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 6 வரைக்கும் வந்து போகும்னு நினைக்கிறேன் நானு. 6க்குள்ள வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த சவுண்ட் பார்லயே இருக்குன்னு நான் சொல்லுவேன். இதுலயே நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ரிமோட் தேவையில்லை. ஆனா நம்ம எப்படி மூவபிள் ஆகாம இருந்தா நம்ம மூவி பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இதுல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. மியூசிக், மூவி, நியூஸ், டிவி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. மியூட்டும் பண்ணிக்கலாம், வேணும்ன்ற டைம்ல ஆஃபும் பண்ணிக்கலான்ற இந்த அட்வான்ஸ்டான ரிமோட் வந்து உங்க கூட வரனால நீங்க எதுனாலுமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்னு நான் சொல்லுவேன். எனக்கு வந்து ஃபேவரட்டா ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல ஒன் ஆஃப் தி வர்த் ப்ராடக்ட் நான் சொல்லுவேன். தாராளமா வாங்கிக்கலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கான் எல்லாத்தையும் மறக்காம கிளிக் பண்றேங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம யாரும் போகாதீங்க. பாய் காய்ஸ், சியர்ஸ்.